Hello viewers, welcome to Scipedia. First step to success. Subscribe our channel to support our videos. This video deals with the Early Tudor Scene, new geographical discoveries and their impact on literature, beginning of the idea of national state, and Spenser and his time. Topic from Background to English Literature, Unit 4, Literary History. The Early Tudor Scene. The Tudor period has been defined as a golden era in British history. The period is named after the Tudor family that ruled in England and Wales from 1485 until Elizabeth I died in 1603. The influence of the new geographical discoveries on men's imaginations is one of the more obvious point to be noted. பிரிட்டிஷ் ஹிஸ்டரியிலையும் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்லையும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேமஸான பீரியட் தொடர் பீரியட். இந்த பீரியடை கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. 1485 இருந்து 1603 வரைக்கும் தொடர் பீரியட் அப்படின்னு டிவைட் பண்றாங்க. தொடர் பீரியட்ல நடந்த இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட் நிறைய ஜியோகிராபிக்கல் டிஸ்கவரிஸ். The new astronomy was made necessary by the navigational need of the voyagers. The voyagers themselves begin by seeking for a new route to the spice of the east, after the land route had been blocked by the fall of Constantinople. European countries ஒரு new sea route கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. They want to connect with the eastern peoples. So eastern peoples கூட கனெக்ட் ஆகிற ஒரு ரூட்டை கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு கட்டாயத்துல அவங்க இருக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் த ஃபால் ஆஃப் கான்ஸ்டன்டைனோபிள். கான்ஸ்டன்டைனோபிள் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பைசாண்டைன் எம்பரரோடைய கேபிட்டல் சிட்டி தான் கான்ஸ்டன்டைனோபிள். இந்த பிளேஸ ஒட்டோமன் எம்பரர் வின் பண்ணிடுறாங்க. ஒட்டோமன் எம்பரரோட கிங் யாருன்னு பாத்தீங்கன்னா சுல்தான் முகமது II. ஒட்டோமனுக்கும் ரோமன் எம்பரருக்கும் நடந்த வார்ல கான்ஸ்டன்டைனோபிள் ஒட்டோமன் வின் பண்ணிடுறாங்க. சோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஈஸ்டுக்கு வர வேண்டிய முக்கியமான ஒரு லேண்ட் ரூட் தான் இந்த கான்ஸ்டன்டினோபிள் அப்படிங்கிற பிளேஸ். ஒட்டோமன் கான்ஸ்டன்டினோபிள வின் பண்ண பிறகு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்த ரூட் வழியா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் கண்ட்ரிஸ்க்கு போறத பிளாக் பண்ணிடுறாங்க. சோ வெஸ்டர்ன் பீப்புள்ஸ் ஈஸ்டுக்கு வர்றதுக்கு புது ரூட்டை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த மேப்ல பார்க்கலாம். த ஃபால் ஆஃப் ரோமன் எம்பரர். ரோமன் எம்பரர் பாத்தீங்கன்னா வெஸ்ட் ரோமன் எம்பரர், ஈஸ்ட் ரோமன் எம்பரர், ரெண்டு எம்பரர்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் ரோமன் எம்பரர் பாத்தீங்கன்னா ஆங்கிலோ சாக்சன்ஸ் உடைய இன்வென்ஷன்ஸ் அப்போ குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். சோ நியர்லி 5th செஞ்சுரியில வெஸ்டர்ன் எம்பரர் ஃபால் ஆயிருது பிகாஸ் ஆஃப் தி ஜெர்மானிக் பார்பேரியன் இன்வென்ஷன். நெக்ஸ்ட் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பரர். இங்க கொடுத்திருக்கிற மேப்ல இருக்கிற ரெட் மார்க்ஸ் ஃபுல்லாவே ஈஸ்டர்ன் எம்பரர் விரிஞ்சு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பிளேசஸ் அவங்க இன்வைட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இங்க டார்க் ரெட்ல இருக்கிறது தான் அந்த கான்ஸ்டன்டினோபிள் பைசாண்டியம் எம்பரரோடைய பிளேஸ். சோ வெஸ்டர்ன் பீப்புள் ஈஸ்டுக்கு வர்றதுக்கு கரெக்டான ஒரு லேண்ட் ரூட்னா இந்த கான்ஸ்டன்டினோபிள் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான். இன் 476 ஈஸ்டர்ன் ரோமன் எம்பரர் நியர்லி பிங்க் ஷேடட் இருக்கிற எல்லா பிளேசஸ்மே அவங்க ரூல் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இயர் போக போக அவங்களுடைய பிளேசஸ் குறையிறது கூடுறதும் மாறி மாறி வந்துட்டே இருந்தது. தென் ஆஃப்டர் 10th செஞ்சுரி 11th செஞ்சுரியில அவங்களுடைய பிளேசஸ் நிறையவே குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸ்டில் கான்ஸ்டன்டினோபிள் ஈஸ்டர்ன் எம்பரர் பைசாண்டியம் எம்பரரோடைய கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. பைசாண்டியம் ரூல் பண்ண கிங் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணியிருந்தாரு. பட் ஆஃப்டர் டர்க்கிஸ் ஒட்டோமன் கிட்ட கான்ஸ்டன்டினோபிள் பிளேஸ் வந்துட்ட பிறகு ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பீப்புள்ஸ இந்த வழியா போறதுக்கு பிளாக் பண்ணிடுறாங்க. சோ ஓட்டோமன் எம்பரரோடைய கண்ட்ரோல்ல கான்ஸ்டன்டினோபிள் வந்துட்ட பிறகு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து ஈஸ்டர்ன் சைடுக்கு வர்றதுக்கான லேண்ட் ரூட்டை பிளாக் பண்ணிடுறாங்க. சோ இதனாலதான் நியூ ரூட்ஸ கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வெஸ்டர்ன் பீப்புள்ஸ்க்கு கிரியேட் ஆகுது. ஸ்பென்சர் கேன் ஸ்பீக் ஃபார் தட் when justified in the prologue to the second book of the Fairy Queen. He is setting the scene in that happy land of fairy. He observes, whoever heard of the Indian Peru or
who in venturous vessel measured the Amazon's huge river, now found true, or fruitfulest Virginia, who did ever view. So இந்த ஃபேரி குவீன் உடைய புக் 2ல இருக்கிற லைன்ஸ் நியூ லேண்ட இங்கிலாந்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எவிடென்ட்டை ஸ்பென்சர் கொடுத்திருக்கிறாரு. அண்ட் ஜான் டானே addresses his mysteries with "Oh my America, my Newfoundland, how blessed am I in thus discovering thee." ஜான் டானே அவருடைய ஒர்க்ல ஓ அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு லேண்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த லிட்ரேச்சர் ஒர்க்ஸ் எல்லாமே தொடூர் டைனஸ்டி பீரியட்ல நடந்த நியூ ஜியாகிரபிக்கல் டிஸ்கவரிஸை எவிடென்ட்டா சொல்ற மாதிரி இருக்குது. த எடிட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேட்டிங் ஆஃப் Greek scientific works provides the bridge between humanism and science in the Renaissance. So Renaissance அப்படிங்கிறதே கிரீக்ல இருந்து வந்த ஒரு கான்செப்ட் தான். கிரீக்கோடைய சயின்டிபிக்கல் ஒர்க்ஸை டிரான்ஸ்லேட் பண்றது மூலியமா இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லயும் ஹியூமனிசம் அண்ட் சயின்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. On the accession of Henry VIII in 1509, the court became the center of fashion and culture. ஹென்ரி 8க்கு அப்புறமா அவருடைய கோர்ட் ஃபேஷன் அண்ட் கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸாகவும் மாறுச்சு. அட்வான்ஸ்மெண்ட்ஸ் டியூரிங் திஸ் பீரியட் வேர் நாட் லிமிட்டட் டு ஜஸ்ட் ஐடியா அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ். ஸோ அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஐடியாஸாகவும் லிட்ரரி ஒர்க்கா மட்டும் இந்த பீரியட்ல இருந்துடல. நியூ நேவிகேஷன் டெக்னாலஜிஸ் பெர்மிட்டட் இங்கிலாந்து டு ஜாயின் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் இன் எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்ட் இன் த லேட்டர் ஹால்ஃப் ஆஃப் தி 16th century. ஸோ நேவிகேஷன் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னால இங்கிலாந்து, ஸ்பெயின், போர்ச்சுகல் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறைய லேண்டை எக்ஸ்ப்ளோர் பண்றதுல ரொம்பவே ஆர்வம் காமிக்க ஆரம்பிச்சாங்க. த மோஸ்ட் ஃபேமஸ் ஆஃப் இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளோரர் பீயிங் பிரான்சிஸ் டிராக். ரொம்ப ஃபேமஸான லேண்ட் எக்ஸ்ப்ளோரர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் டிராக். திஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் லீட் டு த ஸ்டார்ட் ஆஃப் வாட் வுட் பிகம் த மைட்டி பிரிட்டிஷ் எம்பரர். வித் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் England's first colony in the New World, the island of Newfoundland in 1583. So இந்த land exploration தான் பிரிட்டிஷ் எம்பரர் வேர்ல்டு ஃபுல்லாமே ரூல் பண்றதுக்கு காரணமா இருந்தது. வில்லியம் கேக்ஸ்டான்ஸ் பிரஸ் was established in 1476, only 9 years before the beginning of Henry VII's reign. Caxton's achievement encouraged writing of all kinds and also influenced the standardization of the English language. வில்லியம் கேக்ஸ்டனுடைய பிரிண்டிங் பிரஸ் இங்கிலீஷ்க்கு ஸ்டாண்டர்டைசேஷனை கொடுத்தது. அண்ட் இதுக்கு முன்னாடி ரிட்டன்ல இருந்த நிறைய ஒர்க்ஸை புக்ஸாவும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தட் பிரிண்டிங் மேட் த நியூ ஐடியாஸ் சோசியலி இம்பார்ட்டன்ட் at a speed unprecedented in early history. So printing press ஹிஸ்டரியில இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நிறைய தாக்கத்தை இங்கிலாந்துல கிரியேட் பண்ணது. The first English translation of Castiglione in Corteggiano was produced by Thomas Hobby and published in 1561. Hobby began work on the text during Edward VI's reign, when Italian culture was admired for its progressiveness by the Protestant elite. எட்வர்ட் 6 ரீஜன்ல தாமஸ் ஹாபி காஸ்டிகிலியோனியோடைய இல் கோர்டேஜெனியானோ அப்படிங்கிற ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. லாட்டின் ஒர்க்கை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. அதர் ஒர்க்ஸ் ஆஃப் எஜுகேஷன் தட் அப்பியர்ட் ஆல் ஓவர் யூரோப் டு teach in the words of Milton in his pamphlet on education, which carried a dual objective. One, public, to fit a man to perform justly, skillfully and magnanimously all the offices, both private and public, of peace and war, and the other private, to repair the ruins of our first parents by regaining to know God right, and out of that knowledge to love him, to be like him, as we may the nearest by possessing our soul of true virtue. So Milton எஜுகேஷனுக்கான இம்பார்ட்டன்ஸையும் ஹியூமன் இன்டெலெக்சுவலுக்கான இம்பார்ட்டன்ஸையும் அவருடைய ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒர்க்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பிரான்சிஸ் பேக்கான்ஸ் நோவம் ஆர்கானம் published in 1921
lays the foundation for the modern scientific method for acquiring knowledge, promising to give humanity a new engine that would simplify the art of discovery and lead man quickly to the final truths about nature. பிரான்சிஸ் பெக்கான் அவருடைய நோவம் ஆர்கானம் அப்படிங்கிற ஒர்க்ல ஹியூமனிசம் பத்தின ஒரு கான்செப்டை கொடுத்திருக்கிறாங்க. பெக்கான் emphasized two conditions must also be satisfied. Knowledge must be pursued for the right motives. The organization of research must not be one-sided. It must comprehend the planned, dynamic, systematic, integrated production and use of knowledge for specified ends in view. Bacon sought to unleash modern technological power for humanitarian reasons and to manifest divine creativity. So, modern technology அறிவு சார்ந்த இன்டலெக்சுவல் மூமெண்ட்காகவும் மனித நேயம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பெக்கானோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்திருக்கு. நாலேஜ் இஸ் த ரிச் ஸ்டோர் ஹவுஸ் ஃபார் க்ளோரி ஆஃப் தி கிரியேட்டர் அண்ட் த ரிலீஃப் ஆஃப் மேன்ஸ் எஸ்டேட். That organized research entitled both the production and the use of knowledge. So, intellectual அப்படிங்கிறது ரினைசன்ஸ் ஏஜ்ல இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்டா ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. Edmund Spenser and his time. Edmund Spenser 1552 to 1599 ranks as the foremost English poet of the 16th century. The Separate Calendar in 1579 இதுதான் அவருடைய first work. His fame and popularity continues to grow till Spenser comes to be called the Prince of Poets of his time. Charles Lamb rightly calls Spenser the poet's poet. So Edmund Spenser ரொம்ப ஃபேமஸான early English poet writer. இவரை the Prince of Poets of his time அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அண்ட் சார்லஸ் லாம்ப் இவரை போயட்ஸ் போயட் அப்படின்னு சொல்லி பிரைஸ் பண்ணியிருக்கிறாரு. எட்மண்ட் ஸ்பென்சர் வாஸ் அ மேன் ஆஃப் ஹிஸ் டைம்ஸ் அண்ட் ஹிஸ் ஒர்க் ரிஃப்ளெக்ட்ஸ் த ரிலீஜியஸ் அண்ட் ஹியூமனிஸ்டிக் ஐடியல்ஸ் as well as the intense but critical patriotism of Elizabethan England. ஸ்பென்சருடைய ஒர்க்ஸ் ரிலீஜியஸ் கான்செப்ட்ல இருக்கும், ஹியூமனிசம் பத்தின கான்செப்ட்ல இருக்கும், பேட்ரியாட்டிசம் பத்தி கான்செப்ட் இருக்கும், அல்காரிக்கல் போயம்ஸ் எழுதி இருக்கிறாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இன் த ஃபார்ம் ஆஃப் எ heightened and enlarged poetic vocabulary, a charming and flexible versatile and a rich fusing of the philosophical and literary currents of the English Renaissance. இவருடைய ஒர்க்ஸ் அண்ட் இவருடைய போமோட வெர்ஸ்டைல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஒரு நியூ பாத்தை கிரியேட் பண்ணுச்சு. He has composed epic, elegy, sonnet and many other forms of poetry. So நிறைய poetical formsல இவருடைய ஒர்க்ஸ் எழுதியிருக்கிறாரு. The most outstanding of his works are Amarati, Astrophel, Four Hymens, the Epithalamion and the Prothalomion. His long allegorical poem, The Fairy Queen, is one of the greatest in English language. It was written in what come to be called the Spenserian stanza. இவருடைய Fairy Queen one of the best allegorical poem. இந்த Fairy Queenல main character Queen Elizabeth கொடுத்திருப்பாரு. இவர் the Fairy Queenல யூஸ் பண்ண poetic verse form தான் the Spenserian stanza. Thanks for watching. Happy learning.